வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல சூப்பர் ஸ்போர்ட்டியரான லுக் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். பட் நான் அது கூட நல்ல மைலேஜும் தரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம பஜாஜோட பல்சர் N125, இன்னொன்று நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைன் கெயின் பண்ண மாடல். பட் ஆனால் இது என்னதான் சூப்பர் ஸ்போர்ட்டியராக இருந்தாலும் அட் த சேம் டைமில் இது நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஆஃபர் பண்ணுதுன்றதுனால நிறைய மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ரெண்டு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான டூ வீலர்ஸாகவே இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பஜாஜோட பல்சர் N125க்கும் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rக்கும் ஒரு கம்பாரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். பார்மெடிச்சு தனது கிரெடிட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுடினா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பசங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட் அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸை தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம பஜாஜோட பல்சர் N125 வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன ஒரு வெஹிக்கிள். டிசைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு புது வெஹிக்கிள் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு. இதோடைய டிசைன்ன்றது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பல்காக இருக்கும் நம்ம N125 கம்பேர் பண்ணும்போது. பட் இவருமே செம்ம ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய இந்த N125 பொறுத்தளவுக்கு அது கொஞ்சம் லீனியரான கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் ஒரு பல்கியான ஒரு டிசைன் டோன் வருது. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹீரோ வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள் மாதிரி இருக்கும், ஒரு 125 மாதிரியே ஃபீல் ஆகாது. பட் நம்ம பஜாஜ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் டிசைன் விஷயத்தில் பார்த்துக்கணும். டிசைன் விஷயத்தில் இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷன் மட்டும்தான் வருது. பட் நான் இந்த இடத்துல நிச்சயமாக பஜாஜில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம பஜாஜில் என்னதான் ஸ்ப்ளிட் சீட்டே கொடுத்தாலும் சீட்டிங் கம்ஃபர்ட்ன்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. போத் ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி. பட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல உங்களுக்கு ரைடர் சீட்லாம் ஓகே. பட் ஆனால் பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியராக அப்படியே ஒரு கட் பண்ணி ரொம்ப மேலே தூக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ஒரு சீட்டிங் செட்டப்ன்றது அந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்குலாம் ரொம்ப கேப்பபிள் கிடையாது. கொஞ்சம் சாரீஸ் அது மாதிரி வேர் பண்ணிக்கலாம், அதில் உட்காருனா கஷ்டம். லாங் டிரைவில் ஒன் சைட்லாம் உட்காந்து போனால் அந்த ஒரு சீட்டிங் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. கொஞ்சம் யங் கப்புள்ஸ் அதான் அந்த சுடிதார் மாதிரி போடுற மாதிரினா தான் இந்த ஒரு சீட்டிங் உங்களுக்கு சூட் ஆகும். நம்மளுடைய அம்மா பாட்டிலாம் ஏறி உட்காரணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கஷ்டம் தான் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rனால ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சீட்டிங்ன்றது நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. பட் நம்ம பஜாஜோட பல்சரில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்டு பார்க்க ஸ்போர்ட்டியராகவும் இருக்குது. அட் த சேம் டைமில் அது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றப்ப அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் அந்த ஒரு சீட்டுன்றது ஒரு கேப்பபிளான ரேஞ்சில் இருக்குன்னே வச்சுக்கலாம். சரி ஓகே, ஓவராலாக ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஓட்டுறதுக்கு எல்லாம் ஓகே தான். பட் பில்லியன் சீட்டில் மட்டும் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. பட் நம்ம பஜாஜோட பல்சர் N125ல உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு ரைடிங் போர்ஷன் இட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃபேமிலிக்கும் சரி யங்ஸ்டார் யூஸுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் கேப்பபிளான ஒரு டிசைன் டோன். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய ஃபீச்சர் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் N125ன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து எல்இடி கொடுக்குறாங்க. பின்னாடி ரியர் லைட் வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக பல்சரில் வர மாதிரி அந்த ஒரு டுவல் டோன் எல்இடி, அதான் ரெண்டு எல்இடி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரிலி நல்லாயிருக்கு. லைட்டிங்கில் இட்ஸ் ஓகே. அது பட் ஆனால் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன், அதுவும் அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு டிசைனில் இல்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. பட் மற்றபடி லைட்டிங் இட்ஸ் ஓகே இந்த ஒரு இடத்துல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் சைடு வரீங்கன்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ரெக்லாம்ஸ் வருது ஃப்ரண்ட்டில். அது வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு விஷயம். பின்னாடி ரியர் லைட்டும் உங்களுக்கு எல்இடி, அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸும் எல்இடின்றப்ப லைட்டிங் விஷயத்தில் நம்ம பஜாஜோட இவங்க மெயின் ஹெட் லைட்டும் சரி இண்டிகேட்டர்ஸும் சரி கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் சூப்பர் தான். நெக்ஸ்ட் நம்ம இப்போ அந்த ரெண்டு வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rலன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. இட்ஸ் ஓகேவான ஒரு ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜில் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கப்ப ஒரு சின்ன டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதில் அந்த அளவுக்கான டீட்டெயில்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்கும். அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராது. பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கப்ப இதுலேயும் சேமில் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுலேயும் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருதுன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ரெண்டு பேரும் ஓகே. பட் நம்ம பஜாஜில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனாக நான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மாடலும் இருக்குது. நம்ம ஹீரோவில் நீங்கள் ப்ளூடூத் உண்டு.
சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த ப்ராக்டிகாலிட்டி ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து நம்மளுக்கு 2 வெஹிக்கிள்லையுமே i3GS டெக்னாலஜி மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோல அது i3GSன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதான் நம்ம டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கும், வண்டி ஒரு 5 நிமிஷம் மேலே ஐடியில் விட்டுனா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், கிளச்சை பிடிச்சி ஆன் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஒரு சிஸ்டம் நம்ம ஹீரோவில் இருக்குது. அதே ஒரு சிஸ்டத்தை கொஞ்சம் ஒரு சில பேர் மாற்றங்கள் மட்டும் பண்ணி நம்ம பஜாஜ்லேயும் இப்போ புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயம் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து வந்து நம்ம பஜாஜில் வந்து நீங்கள் டாப் மாடல் வரீங்கன்றப்ப அந்த ஒரு ஐசிஜி டெக்னாலஜி கொடுப்பாங்க. அதான் உங்களுக்கு செல்ஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின்குள்ளேயே காயில் ரன் ஆகி அது மூலமாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, சைலண்ட்டாக. அந்த ஒரு சிஸ்டம் புதுசாக இப்போ நம்ம பஜாஜில் கொடுக்குறாங்க. பட் ஹீரோவில் அந்த ஒரு சிஸ்டம்லாம் கிடையாது. அப்படிங்கிறப்ப ஃபீச்சர்ஸ் விஷயத்தில் இட்ஸ் ஓகே, 2 பேரும் ஒரு மாடரேட்டான லெவல் தான். 2 பேர்லையும் ரொம்ப சூப்பர் லெவலான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் ஃபீச்சர் விஷயத்தில் ஒரு ஆவரேஜான லெவல். அதாங்க இப்போத்திய டைம் லைனுக்கு என்னென்ன விஷயங்கள் மற்றவங்க கொடுக்குறாங்களோ அதே விஷயத்தை தான் இவங்களும் கொடுக்குறாங்க. ஒன்றும் புதுசாலாம் ட்ரை பண்ணல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோட அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் N125 பார்த்துரும். இந்த பஜாஜ் பல்சர் N125 உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இந்த என்னுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 12 PS ஆஃப் பவரும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125cc ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெஸ்ட்டான PS ஆஃப் பவர் இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரி, ஓகே. இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 98 km/h மாதிரி கம்பெனி ரிப்போர்ட்டட் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 110 அதை மாதிரி சம்திங் வரைக்கும் போக முடியுது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிட்டி மைலேஜ் நீங்கள் அரௌண்ட் ஒரு 55+ வரைக்கும் எதிர்பார்க்கலான்றாங்க. ஹைவேஸில் நீங்கள் ஒரு 65 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாக நீங்கள் ஒரு 60 km கிட்ட நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து. அப்படின்றப்ப பவர்லையும் நல்ல ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சிலையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குன்றப்ப ரியலி நல்ல ஒரு இன்ஜினாகவே இருக்குது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். ஓரளவு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 2 பேரும் சேம் தான். 2 பேர்லையும் எந்த விஷயங்களும் எக்ஸ்ட்ராவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.46 bhp. இது வந்து ஸ்லைட்லி இது நம்ம பஜாஜோட கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்கு 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ பவர் விஷயத்துலையும் சரி, நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் விஷயத்துலையும் சரி, நம்ம பஜாஜோட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் டாப் எண்டில் உங்களால் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். பட் ஆக்சலரேஷனில் மட்டும் நம்ம N125 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா வச்சுக்கலாம், கம்பெனி தரப்புலேருந்தே அவங்க சொல்கிற ஒரு விஷயம், பவர் டு வெயிட் ரேஷியோவில் இந்த வெஹிக்கிள் தான் பெஸ்ட்டு. அதனால 0 to 60 இந்த செக்மெண்ட்லேயே இதான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்சலேஷன் கொடுக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ஒரு நல்ல விஷயம் தான். பவர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆக்சலேஷன் பொறுத்தளவுக்கு நம்ம பஜாஜ் பல்சர் N125. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஹீரோவில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல பெட்டராக கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. கம்பெனி தரப்புலேருந்து 66 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளுமே ஆவரேஜாக ஒரு 60 km கிட்ட மைலேஜ் தருன்றப்ப மைலேஜ் அண்ட் பவர் ஃபிகர்ஸ் 2 பேரும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப 2 பேரோட இன்ஜினுமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படின்றப்ப இன்ஜின் செக்மெண்ட்டில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதை மாதிரி சொல்ல முடியல. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு 125cc இன்ஜின் தான் கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்ஜினுமே நல்ல ஒரு ஒர்த்தபிளான இன்ஜின் தான். 2மே நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுது. 2மே நல்ல பவர் கொஞ்சம் கொடுக்குது. என்ன நம்ம பஜாஜ் வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் பெட்டராக இருக்குது, நம்ம ஹீரோ கொஞ்சம் மைலேஜ் பெட்டராக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளோடைய பிரேக்கிங் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு 2த்துலையுமே ஸ்டாண்டர்டாக ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க் வருது, பின்னாடி வந்து 130 mm ட்ரம் பிரேக்கு. நம்ம பஜாஜில் வந்து CBS பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் யூஸ்வலாக வர ஒரு விஷயம் தான். பிரேக்கிங் பைட்டு நல்லா இருக்குது, பட் ABS அதை மாதிரி ஏதாவது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் IBS கொடுக்குறாங்க. நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப சிங்கிள் சேனல் ABS கொடுக்குறாங்கன்றப்ப பிரேக்கிங் சேஃப்டின்றது இந்த இடத்துல ஒரு சூப்பரான ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படின்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் என்ன பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக நிச்சயம் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 தான் இருக்குது. ஓவரால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட் ஏர் கூல்டு இன்ஜினில். அது இல்லாமல் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஹீரோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான லெவல்லே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் போனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பஜாஜ் பல்சரில் வந்து
உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஓரியன்டாக இருக்குது. ஹை ஸ்பீட் மேனுவபிலிட்டியில் அந்த அளவுக்குலாம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் நார்மலான சிட்டி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான சஸ்பென்ஷனாக இருக்குது அந்த ஒரு சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் சிமிலரான ஒரு ரேஞ்சு தாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரு சேமான லெவல் தான். நம்ம ஹீரோவில் வந்து கொஞ்சம் பெரிய டயர்ஸு நம்ம பஜாஜை விட 120/80, பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு பேசிக் மாடல் 100/90, டாப் மாடலில் வந்து 110/90 ஒரு டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, நம்ம ஹீரோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். சரி ஓகே, இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எது லைட் வெயிட்டாக ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம பஜாஜ் பல்சர் N125 தான் ஓட்டுறதுக்கு ஈஸியாக லைட் வெயிட்டான மாடல். ஏன்னா டோட்டல் வெயிட் ஜஸ்ட் ஒரு 125 kg தான், சீட் ஹைட்டும் 795 mm தான். அது இல்லாமல் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு 198 mmன்றது நல்ல ஒரு ஹையஸ்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் ஒரு ஈஸியான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். சீட் ஹைட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்மியான ரேஞ்சில் வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் சப்போஸ் ரஃப் அண்ட் டஃபான ரோடில் போட்டோன்றப்ப அடித்தட்டாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. பட் நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி ஹெவி வெயிட் வரும், ஒரு 120, 136 அது மாதிரி சம்திங். சீட் ஹைட்டும் ஒரு 794, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 அதிகமும் ஓகே. பட் சீட் ஹைட்டும் வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் ஹையராக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஓவராலாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லீக்காக இருப்பீங்கன்னா, அதான் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பீங்க, எனக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக லைட் வெயிட்டான ஒரு மாடல் வேணும், சீட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக பஜாஜ் பல்சர் வரலாம். பட் நான் கொஞ்சம் பல்காக இருப்பேன், எனக்கு வெஹிக்கிள் என்னுடைய லுக்குக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பல்கான டிசைன் டோன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹீரோ 125 ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ ஃபைனலாக இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பேசிக் மாடல் 1,21,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,30,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அதுக்கான அந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஒரு ப்ரைஸிங் ஒர்த்தபிளான ப்ரைஸிங். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்காங்க மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜ் பல்சர் பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் வந்து அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,13,000 to 14,000 அதை மாதிரி சம்திங் வருது பேசிக் மாடல். டாப் மாடல்லே நீங்கள் 1,20,000 முடிச்சலான்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் ரீலி நம்ம பஜாஜ் பல்சர் N125 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காங்க. பட் நான் அந்த இடத்துல ஏபிஎஸ் இருக்குது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் பொறுத்தளவுக்கு. பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஏபிஎஸ் கிடையாது. சரி ஓகே, ஓவரலாக நான் அந்த கம்பேரிசன் ரிவ்யூ இங்கேயே முடிச்சுவோம். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவில் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுங்கள். எப்போதைக்கு தேவைப்படுறீங்க. பாய், see you, see you later.